ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக இந்த பிக் வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஜெய்சன் சஞ்சய் அவர்கள் வந்து அஜித்தோட பிஆர்ஓவான சுரேஷ் சந்திரா கூட இருக்கிறாரு. ஸோ இந்த பிக் வந்து இப்போ பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரீசெண்டாக வந்து லைக்கா ப்ரொடக்ஷனில் விடாமுயற்சி வர வேண்டிய படம் வந்து ரிலீஸ் ஆகும், பொங்கலில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகே ரசிகர்கள் எல்லாருமே மிக எதிர்பார்ப்போடு இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து ஒரு குண்டு தூக்கி போட்டுட்டாங்க. ஸோ அப்போ வந்து இது வந்து பார்த்து இந்த டாக் வந்து போயிட்டு இருக்கும்போது இந்த பிக்சரும் வந்து இப்போ வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஜெய்சன் சஞ்சயோட ஃபஸ்ட்டு படமான ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து லைக்கா ப்ரொடக்ஷன் தான். ஸோ அது வந்து எந்த விதத்தில் வந்து இப்போ வந்து அவங்கள வந்து பண்ண போகிறாங்க, 2024 ஃபுல்லாகவே அவங்களுக்கு வந்து அடி மேலே அடி விழுந்துட்டு இருந்தால் சொல்லணும். அந்தளவுக்கு லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ்க்கு வந்து சரியாக படம் எதுவுமே போகலை. தளபதியோட கத்தி படத்தை ப்ரொடியூஸ் பண்ணவங்க தான் லைக்கா. ஸோ இன்னை வரைக்கும் வந்து கத்தி படம் தான் அவங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் படம். ஓப்பனிங் எல்லாமே, கலெக்ஷன் வைஸ் எல்லாமே வந்து மிகப்பெரிய வசூல் கொடுத்த படம். ஸோ அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் இப்போ வந்து தளபதியோட பையனான ஜெய்சன் சஞ்சய்க்கும் வந்து டைரக்ஷனுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ விடாமுயற்சி அப்போ வந்து மீட் பண்ண போயிருக்காங்க போல். ஸோ லைக்கா ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னால ஜெய்சன் சஞ்சய் வந்து இந்த அஜித் குமார் அவர்களை மீட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் போகுது. ஸோ அந்த டைமில் தான் இந்த பிக்சரும் எடுக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் பேசுகிறாங்க. ஸோ ஜெய்சன் சஞ்சய் வந்து இயக்க போகிற இந்த படத்துக்கு வந்து ஜனவரி மந்த்லேருந்தே ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி டாக் போயிட்டுருக்கு. ஸோ வந்து நல்லா, ஸோ லைக்காக்கு எப்படி ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்து தளபதி விஜய் வந்து செட் பண்ணி கொடுத்தாரோ, அதே மாதிரி இந்த வருஷத்தில் வந்து ஜெய்சன் சஞ்சயும் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை செட் பண்ணி கொடுப்பாருங்கிற ஒரு விஷயம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.